தென்மேற்கு சீனாவில் திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்ற இக்கட்டான நிலையில் இருக்கும் ஆண்களை மணப்பெண் என்ற போர்வையில் பெண்களை நடிக்க வைத்து திருமண வரன் பார்க்கும் நிறுவனங்கள் ஏமாற்றி வந்தது அம்பலமாகியுள்ளது. அடையாளம் காணப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் தற்போது போலீஸ் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளன. மணப்பெண்களாக நடித்த அப்பெண்களில் பலர் ஒரு சில மாதங்களிலேயே 1,86,000 ரிங்கெட் வரை சம்பாதித்திருக்கின்றனர். இந்த வரன் தேடித்தரும் நிறுவன பணியாளர்களில் பாதி பேரின் வேலையே கிராமப்புறங்களைச் சேர்ந்த திருமணமாகாத ஆண்களை தேடிப்பிடிப்பதுதான். எஞ்சியவர்கள் திருமணமாகாமல் இருக்கும் பெண்களை தேடுகின்றனர். அதுவும் விவாகரத்தான அல்லது கடன் பிரச்சனையில் தத்தளிக்கும் பெண்களை தேடி கண்டுபிடித்து ஆண்களை ஏமாற்றும் மோசடியில் பங்கேற்க சம்மதிக்கவும் வைத்து விடுகின்றனர். வரன் பேசி முடிந்தும் நேரில் சந்திக்க வைத்து திருமணத்திற்காக ஒப்புதலையும் பெற்றுவிடுகின்றனர். மணப்பெண் கிடைத்ததற்கான கட்டணமாக லட்சக்கணக்கில் பணத்தையும் ஆண்கள் கட்ட வேண்டியுள்ளது. எனினும் கொஞ்ச நாட்களிலேயே மணப்பெண் ஓடிப்போவது, திடீரென காணாமல் போவது அல்லது விவாகரத்துக்கு நிர்பந்திப்பது என பல கூத்துகள் நடைபெறுகின்றன. வரன் பார்த்து ஏமாந்த ஓர் ஆடவர் 71,000 ரிங்கெட் பணத்தை மணப்பெண் வீட்டுக்கு பரிசாக தந்துள்ளார். ஆனால் அம்மாது ஏற்கனவே திருமணமாகி 5 பிள்ளைகளுக்கு தாயானவர் என்பது 2 மாதங்களுக்கு பிறகே அவருக்கு தெரிய வந்தது.